சீமானை தவிர்த்த ஊடகங்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக காட்டுகின்றது. காரணம் என்ன? இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் குடிமக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமானை ஒரு காலம் இருந்தது, ஒருபோதும் எப்படியாவது ஏதாவது ஒரு ஊடகத்தில் யாரையாவது நாம் பார்த்து விடுவோம் என்ற ஒரே காரணத்தினால் சீமானை தவிர்த்து வந்தார்கள். தொடர்ச்சியாக பல ஊடகங்கள் சீமானுடைய பேச்சுகளையும் சீமானுடைய எதிர்ப்பு கண்டனங்களையும் சீமானுடைய போராட்டங்களையும் வெளிக்கொணராமலேயே விட்டுவிட்டார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் 2009 2024 வரை தொடர்ச்சியாக ஒரு மிக நீண்ட பயணத்தை செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாக தான் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அனைத்து ஊடகங்களாலும் பேசப்பட்டு வருகின்றார். அது எப்பொழுது என்றால், சமூக ஊடகங்களை பொதுவாக இளைஞர்கள் மக்கள் காண துவங்கிய காலம். அந்த காலத்தில்தான் சீமான் அவர்கள் பெரிதாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றார். ஏன் தெரியுமா? சமூக ஊடகங்கள் காட்டிய அளவிற்கு செந்தமிழன் சீமானை அதற்கு முன்பு பெரிய ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் காட்டவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த பிரச்சனைகளை, அந்த ஒரு விடயத்தை உடைத்து சமூக ஊடகங்கள் சீமானை பெரிய அளவில் காட்ட துவங்கின. அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை பார்த்த பெரிய ஊடகங்கள் எல்லாம் நாமும் செந்தமிழன் சீமானை காட்டினால் மிகப்பெரிய வருமானத்தை அடையலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு செந்தமிழன் சீமானை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட துவங்கினார்கள். அப்படி காட்ட துவங்கியதன் பிறகுதான் தற்பொழுது 2024 தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரை சீமானை பேட்டி எடுத்தாலோ அல்லது சீமானிடம் செய்தியாளர் சந்திப்பு வைத்தாலோ தொடர்ச்சியாக அந்த காணொளி பல லட்சம் பல மில்லியன் வியூகள் போகின்றன. எனவேதான் தொடர்ச்சியாக காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் தற்பொழுது பெரிய அளவில் காட்ட துவங்கி இருக்கின்றது, காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இது நம்முடைய வளர்ச்சியாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட வளர்ச்சி என்றால், செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் யார் தடுத்தார்களோ, யார் ஒடுக்கினார்களோ, யார் அடக்கினார்களோ அவர்களே தற்பொழுது செந்தமிழன் சீமான் வெளியே காட்ட வைத்து விட்டார் என்பதுதான் ஒரு வெற்றியின் ரகசியமாக பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக சீமானை தவிர்த்து, சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை தவிர்த்து, நாம் தமிழரை தவிர்த்து, நாம் தமிழர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை தவிர்த்து தமிழ் மண்ணில் இனி ஒரு காலத்திலும் வேறு அரசியல் கிடையாது என்பது 2009 2024 வரை தொடர்ச்சியாக செய்த செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக சீமான் அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாகவோ மாறி நிற்பார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு பட்டாளமே சட்டமன்றத்திற்குள் நுழையும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக நம்மை தடுத்தவர்கள், நம்மை காட்ட வேண்டாம் என்று நினைத்தவர்கள், நம் பேச்சுகளை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவர்களும் தற்பொழுது செந்தமிழன் சீமானை பார்க்க, பேச, அவருடன் கூட்டணி வைக்க தவிக்கின்றார்கள், துடிக்கின்றார்கள். நிச்சயமாக அது ஒருபோதும் நடைபெறாது. செந்தமிழன் சீமான் தலைமையில்தான் ஒரு கூட்டணி அமையுமே தவிர ஒருபோதும் சீமான் அவர்கள் எந்த கூட்டணியுடனும் செல்ல மாட்டார்கள் என்பதுதான் களத்தின் நிலவரமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த ஊடகங்கள் தவிர்த்தாலும் யார் தவிர்த்தாலும் செந்தமிழன் சீமானை மக்கள் மனதில் ஏர்த்து விட்டார்கள், மக்கள் மனதில் வைத்து விட்டார்கள். சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை 2026 தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் கொடுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. நிச்சயமாக அது நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். விலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.